ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு காலையில் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு கிச்சனுக்குள்ளே வந்தாச்சு. காலையில் நான் ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே இந்த ஃப்ரிட்ஜை திறக்கும் போது எனக்கு இன்றைக்கி ஒரு சம்பவமாக போச்சு. இன்றைக்கி காலையில் ஃப்ரிட்ஜை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ண முடியாத அளவுக்கு பொருள் ஃபுல்லாக தம் ஆகிடுச்சு. சரி, இன்றைக்கி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன் உள்ள வந்ததுமே ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜை தான் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஊர்பட்ட திங்ஸு, கீழே போட வேண்டியது, தேவையானது தேவையில்லாதது எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருக்குது. ஹோட்டலில் வாங்கின மிச்சம் மீதி, சமைச்ச மிச்சம் மீதி எல்லாமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் இருந்துச்சு. சரி, ஃபஸ்ட்டு இன்றைக்கி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ள இருக்க எல்லா திங்ஸுமே எடுத்து ஃபஸ்ட்டு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு சும்மா லைட்டாக ஈரம் பண்ணி துணியை போட்டு தொடச்சி எடுத்துட்டேன். ஆனால் டீப் க்ளீன்லாம் பண்ணலை. எல்லாத்தையும் கலட்டி வாஷ் பண்ணி என்னைக்காவது ஒரு நாள் வெயிலில் காய வச்சு தான் வைக்கணும். அது 3 மந்த்ஸ்க்கு ஒரு வாட்டி பண்ணாலே போதும். வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணாலே நல்லா மெயின்டெனன்ஸ் ஆகும். ஆனால் இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி முடிச்ச 2 நாள்லேயும் எனக்கு எப்படி தான் சேருதுன்னே தெரியாது. டக்குன்னு உள்ளே வந்துட்டு பொருளுங்க சேர்ந்துரும். ஃப்ரிட்ஜ் இல்லாமல் என்னாலும் இருக்க முடியாது. சரின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து தேவையான பொருள் மட்டும் தான் வச்சுருக்கேன். பார்த்தா ஃப்ரிட்ஜுக்குள்ளே இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது. ஆனால் வந்துட்டு இது 2 நாள் வருமோ 3 நாள் வருமோ தெரியாது. மறுபடியும் எல்லாத்தையும் தூக்கி ஃப்ரிட்ஜுள்ள தான் வைப்பேன். காய்கறி எல்லாத்தையும் தனியாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி ஃபுல் மீல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு காலையிலேயே எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. சரி, அதனால் டக்குன்னு வேலை டைமும் இருந்துச்சு. அதனால் செஞ்சு முடிச்சிட்டேன். இன்றைக்கி பருப்பு டால், புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பாப்பாக்கு காலையில் பண்ணது தான். பீட்ரூட் பொரியல், அவரைக்காய் பொரியல். ஸ்வீட்க்கு பார்த்தீங்கன்னா பாயசம் தான் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு கூடவே பார்த்தீங்கன்னா அப்பளம், காலிஃப்ளவர் பக்கோடா, பருப்பு பொடியும் எடுத்து வச்சுருந்தேன். வீட்டில் ரெடி பண்ண தயிர், கொஞ்சமாக வந்துட்டு ரசமும் இருந்துச்சு. அதையும் எடுத்து வச்சு இன்றைக்கி ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. இன்றைக்கான டே இப்படி தான் போச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.